சரிகை கிரிகை யோக ஞானம் வரும். இப்போ ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் இப்போ அந்த முறை சரிகை என்பது இனிமையாக நடந்து கொள்ளல், பொய் சொல்லாதிருத்தல், நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல், சிறுதை வழிபாட்டை ஈடுபடாதிருத்தல், புலாது உண்ணாதிருத்தல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், இதெல்லாம் சரிக மார்க்கம். இனிமை உள்ளாக பண்புள்ளவனாக வாழ்த்தல். சமுதாயத்தில் பண்புள்ளவன், உயர்ந்தவன், புண்ணியவான் என்று பெயரெடுப்பது சரிக மார்க்கம். கிரிக மார்க்கம் என்பது ஞானிகள் யார் என்றறிந்து அவர் திருவடியை பூஜை செய்து ஆசி பெறுவது கிரிக மார்க்கம். யோக மார்க்கம் என்பது மூச்சு காற்று அசைவு, நாள் ஒன்றுக்கு 21,600 முறை சுவாசம் வந்து போகும். அதோடைய இயல்பு என்ன, இடகளை பின்களை, இடது பக்கம் வருகின்ற காற்று, வலது பக்கம் வருகின்ற காற்று, அதை எப்படி செயல்படுத்துவது என்பதெல்லாம் பற்றி அறிந்து கொள்வது யோக மார்க்கம். அப்ப யோகத்தினுடைய இயல்பு, யோகத்தின் முடிவு பூர்வத்தை காற்று ஒடுக்குவது, பிறகு அது வழியே செல்வது. இடகளை பின்களை, இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் ஆசன துணை கொண்டு ஸ்தம்பித்து நிறுத்தி வருகின்ற காற்றை வாசி பழக்க அறியணும். மூச்சு காற்று பழக்கத்தை பற்றி அறியணும். மூச்சு காற்று பழக்கம் அறியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இடகளை பின்களை மாற்ற வேண்டும். அதுக்குரிய இயல்பு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து அந்த இடங்களையும் பின்களை சேர்த்து புறமைத்து ஒடுக்க வேண்டும். பிறகு அந்த வழி சுழிமுனையில் ஒடுக்க வேண்டும். சுழிமுனை ஒடுங்குகின்ற காற்று திரும்பி வராது, அங்கே